ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் கல்வி மலர். இன்றைக்கி இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா 8ஆம் வகுப்பு ஆண்டிறுதி தேர்வு 2025 தமிழுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 8th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் 2025 தமிழுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். நமக்கு 8th பொறுத்த வரைக்கும் தமிழ் 100 மார்க் டெஸ்ட் தான். ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருக்குரிய கொஷின் நல்லா படிச்சுட்டு போங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 21 மார்க் இருக்குது. இது எல்லாமே புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு மனப்பாட பாடல் கேட்கப்பட்டிருக்கு. 2 மார்க் கொஷின் பாருங்கள். தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது? ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை? தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை? எச்சம் என்றால் என அதன் வகையினை விளக்குக. 3ஆம் வேற்றுமைக்கு உரிய உறுப்புகள் யாவை? எது பெருமையினை தரும் என திருவள்ளுவர் கூறுகிறார்? அம்பேத்கர் தன் பெயரை ஏன் மாற்றிக்கொண்டார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. சொற்களை இணைத்து 4 புதிய சொற்களை உருவாக்க. தேன், மலர், கூடு, குருவி, சீட்டு. மரபு தொடர்களை தொடரில் அமைத்து எழுதுக. 1000 காலத்து பயிர். கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர் அப்படின்னு வச்சுக்கலாம். வாழையடி வாழையாக. வாழையடி வாழையாக நாங்கள் விவசாயம் செய்து வருகிறோம். புணர்ச்சி என்றால் என்ன? அதன் வகைகளை கூறு. ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக புணர்ச்சி கேட்பாங்க. கலைச்சொல்லாக்கம் ட்ரைப் பட்டு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவையினும் 4 வினாக்களுக்கு விடையிலே 4 × 4 16. பா எத்தனை வகைப்படும்? அவை அவை. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக எம்ஜிஆர் ஆற்றிய பணிகள் யாவை? மூங்கிலால் செய்யப்படும் பொருட்கள் குறித்து எழுதுக. வேற்றுமை அணி என்றால் என்ன? அதே மாதிரி மரக்கட்டில் இச்சொல்லை பிரித்து புணர்ச்சி விதி விளக்குக. தமிழக கைவினை கலைகளை பற்றி செய்திகளை தொகுத்து எழுதுக. எம்ஜிஆரின் பண்பு நலன்களை விளக்கி எழுதுக. காற்றுக்கருவிகள் குறித்து செய்திகளை தொகுத்து எழுதுக. அறிவு நூல் ஔவையார் என்னும் நாடகத்தை சிறுகதை வடிவில் சுருக்கமாக எழுது. கொங்கு நாட்டின் உள்நாட்டு வெளிநாட்டு வணிகம் குறித்து எழுதுக. எழுத்துக்களுடைய தோற்றம் குறித்து எழுதுக. கட்டுரை வினா. விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற உன் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் எழுதுக. நான் விரும்பும் கவிஞர் என்னும் தலைப்பில் கட்டுரை. நோய் வராமல் தடுக்கும் வழிமுறைகளை நீங்கள் கருதுவன யாவை? அல்லது ஒரு சமூகம் உயர்வுடைய வேண்டுமானால் மக்களிடம் இருக்க வேண்டிய உயர் பண்புகள் யாவை? ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பருக்குடைய கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதான் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தமிழ் ஆண்டு இறுதி தேர்வு 2025க்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஆனுவல் எக்ஸாமினேஷன் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இந்த கொஷின் பேப்பர் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.